ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீர் தந்த ஈவுகளுக்காக, கிருபை வரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காக நன்றியப்பா. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கடந்த வாரம் பார்த்த சத்தியத்தோட தொடர்ச்சி, நியாயாதிபதிகள்ல ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதெல்லாம் கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் புறஜாதிகள் கையில என்ன செய்யறாங்க? ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. அங்க புறஜாதிகள் கிட்ட ஒரு எதிரி இல்ல. மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் எல்லாருமா சேர்ந்து அவர்களோட கையின் பிரயாசங்களை என்ன செஞ்சாங்களா? அழிச்சு போட்டாங்களா, எடுத்துட்டு போனாங்களா, அக்னியினால சுட்டெரிச்சு போட்டாங்களா. அவங்களுக்கு பயந்து அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? கெபிகள்லையும் மலைகள்லையும் ஒளிஞ்சிருந்தாங்களாம். தேவனை நோக்கி அவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து முறையிட்ட பொழுது, ஒரு விடுதலைக்காக அவர்கள் தேவனை நோக்கி அந்த இருதயத்திலிருந்து கூப்பிடும் பொழுது தேவன் என்ன செஞ்சாரா? வார்த்தையை அனுப்பினார். நம்ம கடந்த வாரம் பார்த்த சத்தியம் அதுதான். உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் போது தேவனுடைய குரலை நம்ம என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அவரது பதிலை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் கூப்பிடுகிறதற்கு முன்னமே அவர் என்ன செய்யறாரா? செயல்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கூப்பிடுகிறதற்கு முன்னமே நம்மை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். இந்த வாரத்துல எதை தியானிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நாம பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இஸ்ரவேல் மக்கள் போல மீதியானியர் தான் பிரச்சனை, என்னோட பொருளை திருடிட்டு போறது தான் பிரச்சனை, அந்த எதிரிகள் தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி சூழ்நிலைகளை என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோட பிரச்சனைகள் எங்களை தாக்குகின்ற எதிரிகள் என்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலை எப்பொழுது மாறும் என்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தேவன் என்ன செஞ்சாரா? வார்த்தையை முதல்ல என்ன செஞ்சாரா? அனுப்பினார். வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:8 வசனம் முதல். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். இந்த இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அவங்களோட பிரச்சனை, அவங்களோட வறுமை, எதிரிகள், அவங்க பொருளோட இழப்பு. அங்கு தேவன் பிரச்சனையை முதல்ல சரி செய்யல. தன்னோட தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். அங்க அனுப்பி அவர் முதல்ல பிரச்சனையை சரி செய்யல. என்ன செஞ்சாரா? நியாயாதிபதிகள் 6:10, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும்
நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். இந்த மக்களுக்கு பிரச்சனை வெளியிலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனைக்கான காரணம் புரியல. ஆனா தேவன் என்ன செய்யறாரா, முதல்ல பிரச்சனையே இல்ல, பிரச்சனைக்கான காரணத்தை என்ன செய்யறாரு, சரி செய்கிறார். இங்க மீதியானியர் பிரச்சனை இல்ல, கிழக்கத்திய புத்திர பிரச்சனை இல்ல, அவங்க எதிர்க்கின்ற விளைவுகள் பிரச்சனை இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, நீங்களோ என் சொல்லை என்ன செஞ்சீங்க, கேளாமல் போனீர்கள். பிரச்சனை கீழ்ப்படியாமை. இன்றைக்கு நமக்கும் அதை தான் தேவன் சொல்லுகிறார். நம்ம பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த பிரச்சனை எப்ப சரியாகும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் முதலில் அவரது வார்த்தையை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அந்த வார்த்தை என்ன செய்கிறது தெரியுமா? வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 4:5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். தேவனோட வார்த்தையோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயத்துல மறைந்திருக்கிறவைகளை அது என்ன செய்யுமா, வெளிப்படுத்தும். நமக்கு தெரிந்த காரியமாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாமலே, நம்மை அறியாமலே எந்த இடத்துல நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அதையெல்லாம் அவருடைய வார்த்தை என்ன செய்யுமா, வெளிப்படுத்துமா. அதனாலதான் தேவனுடைய வார்த்தைக்கு ஆவிக்குரிய கண்ணாடி என்று ஒரு பெயர். நம்முடைய சிந்தனையில என்ன இருக்கு, நம்முடைய எண்ணங்கள்ல என்ன இருக்கு, இந்த சிந்தனைகளுக்கு பின்னால் என்ன நோக்கம் இருக்கிறது. நம்ம பேசுகிறது ஒரு பேச்சு பேசலாம், ஆனா அந்த பேச்சுக்கு பின்னால், அந்த எண்ணங்களுக்கு பின்னால் அதனுடைய நோக்கம் என்ன, அவருடைய வார்த்தை என்ன செய்யுமா, வெளிப்படுத்தும். அவர் முதல்ல பிரச்சனையே இல்ல, பிரச்சனையின் வேற அங்க என்ன செய்கிறார், சரி செய்ய நினைக்கிறார். பிரச்சனை என்ன, என் சொல்ல நீங்க என்ன செய்யல, கேட்கல. மறுபடி வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 6:10. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும். நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. அந்த தேவர்களுக்கு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா என் சொல்ல நீங்க என்ன செய்யல, கேட்கல. இந்த கீழ்ப்படியாமை தான் அங்கு பிரச்சனை. இந்த கீழ்ப்படியாமையினால எப்படி பிரச்சனை நீங்க பாக்குறீங்களா? வாசிக்கலாம், உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா என்னன்னு போட்டிருக்கு, சாபம் என்று சொல்லுகிறது. இததான் அந்த மக்கள் அனுபவிச்சாங்க. நீங்க பயப்படாதீங்கன்னு அவர் சொல்றாரு, ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்களா, பயந்தாங்களா. அந்த சாபத்தின் விளைவுதான் மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள். அப்போ தேவன் மீதியானியர்களிடமும் அமலேக்கியர்களிடமும் ஒரு வெற்றியை கொடுத்தாலும், அவர்களை அவர்களிடமிருந்து துரத்தி விட்டாலும், இந்த கீழ்ப்படியாமை அவர்களுக்குள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை என்னதான் செய்யும், திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? அப்போ தேவன் பிரச்சனையை மாத்திரம் இல்ல, பிரச்சனையின் வேற முதல்ல என்ன செய்கிறாரா, சரி செய்கிறார்.
அந்த பிரச்சனையின் வேர் சரி செய்யப்படாவிட்டால், இதுக்கு நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். காலில் ஒரு முள்ளு குத்துது, அந்த இடம் வீங்குது, அந்த இடத்துல ரத்தமெல்லாம் வருது. டாக்டர் கிட்ட போறீங்க, உள்ள முள்ள அவர் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு தொடச்சி மருந்து போட்டு விட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? வீக்கம் மத்தலாம், ரத்தம் வடிகிறது நிக்கலாம். எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு தான். இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு பக்கம் அது என்ன செய்யும்? வீங்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் அதை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? ரத்தம் வர ஆரம்பிக்கும். இதுதான் நம்முடைய பிரச்சனையும். நீங்க கேட்கலாம், அது பழைய உடன்படிக்கை, இப்போதான் சாபத்தெல்லாம் அவர் சுமந்து தீர்த்துட்டாரே, இப்ப சாபம் கிடையாதுன்னா உண்மைதான். ஏசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அது உண்மைதான். ஆனா எப்பொழுதுமே கீழ்ப்படியாமை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா அவருடைய பாதுகாப்புல இருந்து நாம என்ன செய்யறோம்? வெளியேறுகிறோம். தண்டனை அவரிடமிருந்து அல்ல, அது ஒரு தேர்வு. அந்த கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறது தேவனுடைய ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், நம்மை பாதுகாக்கிற ஒரு வழி. அவருடைய வார்த்தையை விட்டு நம்ம விலகும் போது, எப்படி நம்ம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது கொடைக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம்? நனைய மாட்டோம். கொடையை விட்டு விலகி போனா நனையதான் செய்வோம் இல்லையா? அவருடைய வார்த்தையில போகிற வரைக்கும் அந்த பாதுகாப்பு இருக்கும். அந்த வார்த்தையை விட்டு கால் எடுத்து வெளியில வச்சா அது பாவம் தான், அது சாபம் தான், அது மரணம் தான், அது தேவன் தண்டிக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. அது நம்முடைய சாய்ஸ். அதுதான் உபாகமம் 30:19 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு. யார் ஜீவனை தெரிந்து கொள்ளணுமா? நாம தான் தெரிந்து கொள்ளணும். ஜீவன்கிறது அவருடைய வார்த்தை. கிறிஸ்து தான் ஜீவன். கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் வார்த்தை ஆனவர். இந்த ஜீவனை தெரிந்து கொள்றது அப்படிங்கிறது வாழ்வுல ஒரு முறை கிடையாது, என்றைக்காவது கிடையாது, எப்பொழுதும். ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம எதை தெரிந்து கொள்ளணுமா? ஜீவனை யார் தான் தெரிந்து கொள்ளணும்? நாம தான் தெரிந்து கொள்ளணும். உண்மைதான், இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அது உண்மைதான். அவர் எனக்காக சாபமாகிட்டாரு, எனக்காக பாவமாகிட்டாரு, நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இல்லை. கிருபையோட பொருளை என்னவென்றால், நாம் பாவத்திலிருந்தும் தேவனுடைய வழிகளுக்கு விரோதமான இடத்திலிருந்தும் நம்மை வெளியில வருவதற்கு தேவன் கொடுக்கின்ற ஆற்றலுக்கு பேர் தான் என்னது? கிருபை, எம்பவர்மெண்ட். நம்மளை அவர் பலப்படுத்துகிறார். அவருடைய வழியை தெரிந்தெடுப்பதற்கும் அவருடைய வழிகளில் நம்மை நடக்க செய்வதற்கும் ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. நம்ம கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தையை விட்டு விலகும் போது அவர் நம்மை விட்டு வெளியே போறது இல்லை. நம்ம ரட்சிப்பை என்ன செய்யறது இல்ல? இழந்து போகிறதும் இல்லை. தேவன் நம்ம மீது கோபம் கொள்ளுகிறதும் இல்லை. ஏனென்றால் அவர் கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நம்மளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் கொடைக்கு வெளியில போனா மழையில என்னதான் செய்வோம்? நனையதான் செய்வோம். நம்ம என்ன செயலை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த செயலுக்கு என்று ஒரு விளைவு உண்டு. ஆனாலும் அந்த இடத்தில் மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையும் உள்ளவையாக இருக்கிறது. அதுக்கு பேரு தான் என்னது? கிருபை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6:10. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். இங்க அவங்களோட உண்மையான பிரச்சனை மீதியானியர்கள் கிடையாது, அந்த புறஜாதி மக்கள் கிடையாது. அவங்களோட உண்மையான பிரச்சனை என்னதுதான்? கீழ்ப்படியாததுதான். அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யலையா? கீழ்ப்படியலையா. அந்த வெளிப்புற பிரச்சனைக்கு காரணம் என்ன? உள்ள பிரச்சனை தான் காரணம்.
அந்த உள்ள பிரச்சனைய அவர் வார்த்தை என்ன செய்தா? படம் பிடிச்சு காண்பிக்கிறது. பிரச்சனை எதிரி இல்ல, உள்ள கீழ்ப்படியாமை. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? பயப்படாதேயுங்கள்னு சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாங்களா? பயப்படுறாங்களா? ஏன் பயப்படுறாங்க? எதனால பயப்படுறாங்க? பயம் ஏன் வருது? அவரோட அன்பை புரிந்து கொள்ளாததுனால. ஒரு சின்ன குழந்தைய அதோட அப்பா தூக்கி மேல போட்டு பிடிப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள பார்த்துருக்கிறீங்களா? அப்படி மேல போட்டு பிடிக்கும் போது அந்த குழந்தை அழுமா சிரிக்குமா? ஏன் அழாது? கீழே அப்பா என்ன செஞ்சுக்குவாரு? பிடித்து கொள்ளுவார். பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? நம்பிக்கை. அப்பா மேல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. நமக்கு ஏன் பிரச்சனையை பார்த்தா பயம் வருது? உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் இனிமேதான் வெற்றி பெற போறீங்கன்னு அல்ல, வெற்றி தான் உங்களோட அடையாளமே என்று சொல்லுகிறார். நீ தண்ணீர்ல நடந்தாலும், நீ அக்கினில நடந்தாலும் அது உன் மேல என்ன செய்யாது? பொருளுவதில்லை என்று சொல்லுகிறார். நான் உன் கூட இருக்கேன், உனக்கு பிரச்சனை வராதுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனா பிரச்சனை உன்னை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அப்புறம் ஏன் பயம் வருது? இன்னும் அவர் மேல நமக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. இப்ப சொல்லுங்க, வெளியில உள்ள நம்முடைய பிரச்சனையா, எதிர்த்து வருகிற மனிதர்களா, சரீரத்துல உள்ள பலவீனமா, இல்ல உள்ள அவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லாததா? எது பிரச்சனை? வெளியில உள்ள பிரச்சனை இல்ல. பிரச்சனை எங்க இருக்கு? உள்ள இருக்கு. இப்ப வெளியில அவரால் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும். தேவன் ஒரு ஃபார்மேட்ல தான் செயல்படுற ஆண்டவர் கிடையாது. அவரோட பிரசன்னம் வெளிப்பட்டாலே என்னதுதான்? விடுதலை தான். இயேசு என்ற நாமத்தை விசுவாசத்தோட சொன்னா என்னதுதான்? விடுதலை தான். ஏனென்றால் இயேசு என்ற நாமத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. மேல வானம், பூமி, பூமிக்கு கீழே உள்ள பாதாளம், 3 உலகங்களும் கீழ்ப்படியும் நாமம். அந்த நாமத்தை ஒருத்தங்க சத்தியம் புரியாம அந்த நாமத்தை விசுவாசத்தோட அவங்க சொன்னாங்கன்னா அங்க அந்த விடுதலை என்ன செய்யும்? நடக்கும். நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி சத்தியம் புரியாம இருதயத்திலிருந்து உடைஞ்சி உண்மையா அவரை நோக்கி பார்த்தா அவரோட வல்லமை என்ன செய்யுது? வெளிப்படுது. தேவன் கிருபையின் அடிப்படையில் செயல்படுகிறார், இரக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார், இயேசு என்ற நாமத்தின் மூலமாக செயல்படுகிறார். மற்றவர்கள் ஜெபிப்பதன் மூலம் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். ஆனால் அவருடைய சிறந்த முறை தமது வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தமது வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு நம்மளை என்ன செய்யறாரா? தப்புவிக்கிறாரா. இது சிறந்த முறையாக வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஏனென்றால் உள்ளே கீழ்ப்படியாமை இருக்கிற வரைக்கும் எத்தனை எதிரிய தேவன் அழித்தாலும் திரும்ப இன்னொரு விதத்துல அவங்க என்ன செய்து கொள்வாங்க? வருவித்து கொள்ளுவார்கள். அங்க நம்பிக்கை இல்ல. பிரச்சனையின் வேர் அதுதான். ஏன் தோத்து போறாங்க? எதனால தோத்து போறாங்க? எதிரிகள் பலம் வாய்ந்ததினால் அல்ல, அவர்களது கீழ்ப்படியாமையினால். அந்த கீழ்ப்படியாமை தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து விலகச் செய்கிறது. அது ஒரு விதிதான், ஒரு ஆவிக்குரிய விதிதான். நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். அந்த ஆற்றல் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க கீழ்ப்படியணும் என்று தேர்ந்தெடுத்து அதை நீங்க சூஸ் பண்ணா போதும், தேவனுடைய வல்லமை செயல்படும். இல்ல இந்த வழிதான் சொல்லி அதை செயல்படும் போது அவருடைய பாதுகாப்புல இருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? வெளியே போறோம். அவருடைய வார்த்தை நம்முடைய பிரச்சனையின் வேரை நம்முடைய இருதயத்துல உள்ளதை என்ன செய்தா? வெளிப்படுத்துகிறது. இந்த வெளிப்படுத்துறது நம்மளை குற்றம் சாட்டுறதுக்கு இல்லை, நம்மளை மனம் திரும்ப வைத்து நம்மை சரி செய்து நமக்கு விடுதலையை கொடுப்பதற்கு, நமக்கு வாழ்வை கொடுப்பதற்கு, நம்மை உயர்த்துவதற்காக அந்த வார்த்தை என்ன செய்து வெளிப்படுகிறது. இன்னொரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். காயின், ஆதியாகமம் 4:5 காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இங்க பிரச்சனை காயினுடைய கோபம் என்று நாம என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 4:6-7.
அப்பொழுது கர்த்தர் காயீனை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இங்க பிரச்சனை கோபம் இல்ல, காயினோட இருதயத்தில் உள்ள பாவம் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த பிரச்சனையின் வேறு என்னவென்று சொல்லுகிறார்? பாவம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்க படுத்திருக்குமா? வாசற்படியில படுத்திருக்குமா? இது காயினுக்கு மாத்திரம் இல்ல, எல்லார் வாசப்படியிலையும் அது என்ன செஞ்சிருக்கும்? படுத்திருக்கும். வாசற்படியில காத்திருக்குதான். வாசப்படியில எதுக்கு ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க? எதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க? வாசல்ல ஒருத்தங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? கதவு திறந்து எப்போ உள்ள வரலாம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் பாவம் இதைதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. வாசப்படியில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? எங்கேயோ பார்க்கல, உள்ள எப்ப வரலான்னு கதவை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பார்த்துக்கிட்டு இருக்கு, காத்து கொண்டு இருக்கிறது. பாவம் அப்படிங்கிறது அது ஒரு சும்மா இருக்கிற ஒரு காரியம் நினைக்கிறீங்க, அது ஒரு செயலா பாக்குறீங்க. இல்ல, அது ஒரு ஆவிக்குரிய ஆற்றல். அது சும்மா இல்ல, அது என்ன செய்தா? உன்னை ஆண்டு கொள்ள அது நினைக்குது. ஆனா நீ அதை சூஸ் பண்ணாம என் வார்த்தையை நீ தேர்ந்தெடுத்தால் நீ அதை என்ன செய்ய முடியும்? ஆண்டு கொள்ள முடியும். இங்க ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறாரு, ஒரு சொல்யூஷனையும் கொடுக்கிறாரு, ஒரு தீர்வையும் என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க பாவம் காயினோட வாசப்படியில படுத்திருக்கு. அது எப்ப உள்ள வருது? அவர் கோபப்படும் பொழுது, அவர் ஆபேல் மீது பொறாமைப்படும் போது, தன்னுடைய சுய உணர்ச்சியில தன்னோட சுயத்தை முன்னிறுத்தும் போது அங்க கதவு என்ன செய்யுது? திறக்குது. அது என்ன செய்தா? உள்ள வருது. அந்த கோபம் அங்க எதை விளைவிக்குதா? மரணத்தை விளைவிக்குது. அங்க காயின் ஆபேல என்ன செய்கிறாரு? கொலை செய்கிறார். இப்ப சொல்லுங்க, அங்க காயினுக்கு பிரச்சனை கோபமா இல்ல அவருக்குள்ள இருந்த பாவம்? அந்த வீக்னஸ், அந்த பலவீனமாகிய கோபம் என்ற உணர்வின் மூலம் அந்த பாவம் உள்ள என்ன செய்யுது? வருது. அப்படி என்றால் இன்றைக்கு நம்ம கிட்ட எத்தனை முறை அது உள்ள வரும்? இல்லையா? கோபம் எல்லாருக்கும் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? காத்துக்கிட்டு இருக்குதா? ஆனா இங்க ஒரு சத்தியம் சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை என்ன செய்வாய்? ஆண்டு கொள்ளுவாய். இல்ல, இந்த இடத்துல நான் ஜீவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் வழியை தேர்ந்தெடுக்கும் போது, அவர் வார்த்தையை தேர்ந்தெடுக்கும் போது, நாம் கோபத்தை என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க. நாம் பாவத்திற்கு மரித்து அவரோட கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பாவத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோமா? மரிச்சிருக்கிறோம். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகரா நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறார். உங்களது பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில என்ன செய்யப்பட்டாச்சா? அறையப்பட்டாச்சு. நீங்க பிழைச்சிருக்கிறதோ கிறிஸ்துவின் ஜீவனை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? பெற்றிருக்கிறீங்க. புது ஜீவன், தேவ வித்தினால் உண்டான புதிய ஜீவன். அதுல பாவத்தின் இயல்பு கிடையாது. நம்ம தேர்ந்தெடுக்க மாத்திரம்தான் செய்யணும். இந்த இடத்துல நான் கோபப்படக்கூடாது, என்னோட இயல்பு இது இல்ல, அவருடைய வார்த்தையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்க தேர்ந்தெடுத்தா போதும். ஆவியானவர் பலப்படுத்துகிறார், உங்க வல்லமையில இல்ல. அந்த வார்த்தையில யார் வழி நடத்துறாரா? ஆவியானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே அது காத்துக்கிட்டு தான் இருக்கு. காயின் கோபப்பட்ட உடனே அந்த வாசல் வழியா அது என்ன செய்தா? உள்ள வருது. இதுதான் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கவும் முடியும்னு அர்த்தம். இடம் கொடுக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? இடம் கொடுக்கவும் முடியும். ஆனா தேவனோட விருப்பம், அவரோட வழிமுறை என்னது? நம்ம பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாதா? இடம் கொடுக்காதீங்க.
நான் சொல்றது கோபம் மாத்திரம் இல்லை, இதுல எல்லா உணர்வுகளும் வரும். கசப்பு, வைராகியம், விரோதம், இச்சை, மன்னிக்காம இருக்கிறது, இன்னும் தேவனுடைய வார்த்தையில என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக என்னவெல்லாம் இருக்கிறதோ, அந்த உணர்வுகளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கும்போது உள்ள வெளியே படுத்துக்கிட்டு இருக்கிற பாவம் உள்ள என்ன செய்தா வருது. நம்ம பிசாசுக்கு அந்த இடத்துல என்ன செய்யறோம்? இடம் கொடுக்கிறோம். அவரது வார்த்தையானது இந்த பிரச்சனையின் வேற நம்ம கிட்ட என்ன செய்து காண்பிக்கிறது. அது குற்றப்படுத்துவதற்காக இல்ல, அது குறை சொல்றதுக்காக இல்ல, நம்மை சரி செய்வதற்காக, நம்மளை பலப்படுத்துவதற்காக, நம்மை சரி செய்து பலப்படுத்தி அந்த விடுதலையை கொடுப்பதற்காக. அது முதல்ல எதை காமிக்குதா? நம்முடைய பிரச்சனையை காண்பிக்கிறது. நாம ஆனா எங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சூழ்நிலையை பார்க்குறோம், சரீரத்தை பார்க்குறோம், பிரச்சனையை பார்க்குறோம். நான் தேவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் மாறின மாதிரி இல்லையே. ஆனா வார்த்தை உள்ள இன்னொன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? காமிச்சுக்கிட்டே இருக்கும். அங்க மாற வேண்டிய இடம் எங்க இருக்குது? வெளியே இல்ல, முதல்ல எங்க? உள்ள. இங்க காயினுக்கும் வார்த்தை போகுது, எச்சரிப்பு போகுது, அவருக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறாரு. ஆனா அவர் அதுக்கு என்ன செய்யல? செவி சாய்க்கல. அதனால அந்த விளைவுகள் அவர் என்ன செஞ்சாரு? அனுபவிக்கிறாரு. அடுத்த ஒரு உதாரணம், தாவீது ராஜா. இந்த உதாரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பத்சேபாளோடு அவர் பாவம் செய்கிறார். அந்த பாவம் செய்த பிறகும் வெளிப்பார்வைக்கு வெளியில எதுவும் யாருக்கும் என்ன செய்யல, அந்த செயல் தெரியல. அவர் ராஜா போல நார்மலா அவரோட வேலையை என்ன செய்யறாரு? பாக்குறாரு. அங்க பாவம் இருந்துச்சு, ஆனா அவருக்குள்ள மறைவா அது என்ன செய்து இருக்குது. நாத்தான் தீர்க்கதரிசி அவர்கிட்ட போறாரு. போய் ஒரு கதையை சொல்றாரு, ஒரு குட்டி கதையை சொல்றாரு. என்ன கதை சொல்றாரு? ஒரு செல்வந்தன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பக்கத்துல ஒரு ஏழை குடியானவன் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த செல்வந்தன் கிட்ட ஒரு வழிப்போக்கன் வருகிறார். இந்த செல்வந்தன் கிட்ட ஏராளமான ஆட்டுக்குட்டி இருக்கு. ஆனா இந்த வழிப்போக்கனுக்கு அந்த ஏழை குடியானவன் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை செல்லமா என்ன செய்யறாரு? வளர்க்கிறாரு. மடியில தான் அதை வச்சு என்ன செய்யறாரு? உணவு ஊட்டுகிறார். அந்த வழிப்போக்கனுக்கு அந்த ஏழை குடியானவனோட ஆட்டுக்குட்டியை எடுத்து அடிச்சு சமைச்சு என்ன செய்யறாரா? விருந்து கொடுக்கிறார். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு என்ன வருது? கோபம் வருது. யார் அந்த மனுஷன்? அவருக்கு மரணத்துக்கு ஏதுவான தண்டனை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அங்க நாத்தான் என்ன சொல்றார் பாருங்களேன். 2 சாமுவேல் 12:7 முதல். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவரை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, யாருதான்? நீதான். அந்த நீதான சொல்ற வரைக்கும் தாவீதுக்கு அது யாருன்னு அவருக்கு என்ன செய்யல? தெரியல. ஆனா அவரு மத்தவங்களை ஜட்ஜ் பண்றாரு, தன்னை தானே அவரால் என்ன செய்ய முடியல? ஜட்ஜ் பண்ண முடியல. இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஒரு வார்த்தை வெளிப்படுது, அது வேதத்துல வாசிக்கலாம், மெசேஜ்ல நீங்க கேட்கலாம், சத்தியம் கேட்கும்போது நீங்க கேட்கலாம். அது சொல்லுகிற வார்த்தை உடனே நமக்கு இன்னொரு மனுஷங்க தான் என்ன செய்வாங்க? வருவாங்க. ஆனா அந்த வார்த்தை நம்மை என்ன சொல்லுகிறது? அந்த ஒரு திறந்த மனதோடு பார்க்கும்போது தான் நமக்கு நம்மளோட குறைவுகள் என்ன செய்யும்? தெரியும். இது அநேகர் என்ன செய்யறது இல்ல, செய்யறது இல்ல. பாத்தீங்களா, அந்த மனுஷன் வார்த்தையின்படி என்ன செய்யல? நடக்கல. இவங்க என்ன செய்யல? இப்படி நடக்கல. ஆனா அந்த வார்த்தை நம்ம கிட்ட என்ன பேசுது? எங்க தாவீது ராஜாவுக்கு அந்த மனுஷன் நீதான் சொல்ற வரைக்கும் அது தன்னைத்தான் சொல்லுதுன்னு அவருக்கு என்ன செய்யலையா? தெரியலையா? அங்க பாவம் மறைஞ்சிருந்துதான். அவருடைய வார்த்தை அந்த மறைஞ்சிருந்த பாவத்தை என்ன செய்யுது? வெளிப்படுத்துது. அவர் தன்னைத்தானே வஞ்சித்து வச்சிருக்கிற இடம் என்ன செய்யுது? உடைஞ்சி போகுது. தேவனுடைய வார்த்தையோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இப்போ நான்
அவருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது பொதுவா தெரியலாம், ஆனா உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் இது தனிப்பட்ட விதமாக பேசும். அது பர்சனல், அது பொதுவான வார்த்தை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அது தனிப்பட்ட விதமா அது என்ன செய்யும்? பேசும். இருதயத்தின் ஆழத்தை அது என்ன செய்யும்? உணர்த்தும். நம்முடைய சிந்தனைகளை அது வகை அறுக்கும். நம்முடைய யோசனைகளை அது என்ன செய்யும்? காண்பிக்கும். ஏனென்றால் அதுல ஜீவன் இருக்கு, அதுல வல்லமை இருக்கு. அது மறைவானவைகளை அந்த வார்த்தை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். அதோட கேரக்டர் அதுதான். மறைஞ்சிருக்கிறத அது என்ன செஞ்சிடும்? வெளிப்படுத்தும். வெளிப்படுத்துகிறதற்கு நாம எந்த அளவுக்கு தாழ்மையா ஏற்றுக்கொள்றோம்? ஏனென்றால் அது நம்மை சரி செய்ய வருகிறது, நம்மளை ஹீல் பண்ண, நம்மளை சுகப்படுத்த அது என்ன செய்கிறது? வருகிறது. நம்மை சரி செய்து, நம்மை சீர் செய்து, நம்மை பலப்படுத்தி, நம்மை விடுவிக்க அது என்ன செய்கிறது? வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க தாவீது ராஜாவோட பாவம், பத்சேபாள் கிட்ட அவர் பாவம் பண்ணது நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே பாவம், அந்த செயலுக்கான வேர் என்னவென்றால் அவருக்குள்ள இருந்த இச்சை. அடுத்து அவருடைய அதிகாரத்தை தவறாக அவர் என்ன செய்யறாரு? பயன்படுத்துகிறார். ராஜா என்றால் யாரோட பொருளைனாலும் என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லல. பிறனுக்குரியதை நீ என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. அதுல பிறரோட மனைவியும் அடக்கம், பிறரோட கணவனும் அடக்கம். பொருள் மாத்திரம் இல்ல, மனிதர்களும் அடக்கம் தான். உனக்கு என்ன தேவையோ அதை நான் உனக்கு தருகிறேன், நீ ஏன் அவனோட பொருளை எடுத்த? தேவன் நீதியான தேவன். அவர் எத்தனை அன்புள்ளவரோ, அவர் நீதியின் தேவன். அவருடைய வழிகள் நீதியுள்ள வழிகள். அவர் கிருபையை நமக்கு கொடுத்திருப்பதினால் தன்னுடைய நீதியுள்ள வழியை அவர் என்ன செய்யல? ஒதுக்கி வைக்கல. அவருடைய ஸ்டாண்டர்ட் அவர் என்ன செய்யல? மாத்தல. இன்றைக்கு நம்ம வெளியில சுகத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம், வெளியில நம்ம ஒரு விடுதலையை தேடிக்கிட்டு இருக்கிறோம், வெளியில ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை முதல்ல நீதான் அந்த மனுஷன் நம்மளை என்ன செய்யுது? சுட்டி காட்டுது. உள்ளுக்குள்ள உள்ள அந்த இச்சையையும், உள்ளுக்குள்ள நம்ம தப்பா நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்துறதும், நம்முடைய பலத்தை பயன்படுத்துறதையும், நம்முடைய விருப்பத்தையும், சுயநலமான விருப்பத்தையும், தேவனுக்கு பயமில்லாத காரியத்தையும் முதல்ல அந்த வார்த்தை என்ன செய்யுது? சுட்டி காட்டுகிறது. அந்த உரியாவோட மனைவியை எடுக்கும்போது அவருக்கு தேவன் மேல என்ன இல்ல? பயம் இல்ல. அதுதான் உண்மை. அந்த இச்சை கண்ணை மறைக்குது. பத்சேபாள்ட்ட செஞ்ச பாவம் இல்ல, அதுக்கு பின்னாடி இவ்வளவு வேர் இருக்கு. சுயநலமான இடம், அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறது, இச்சை. தேவன் மேல பயம் இல்லை அந்த இடத்துல. இச்சை கண்ணை மறைக்குது. உணர்வுகள் என்ன செய்யுது? கண்ணை மறைக்குது. இதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம். அதுக்காக தேவன் தாவீது ராஜாவை தள்ளி விட்டுட்டாரா? இல்ல. இங்க தாவீது ராஜாவோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நீதான் சொன்ன உடனே அவர் சூழ்நிலையை குறை சொல்லல. பத்சேபால அவர் என்ன செய்யல? குறை சொல்லல. இதயம் குத்தப்பட்டவராக மனம் திரும்புகிறார். அவர் மனம் திரும்புகிறார். சங்கீதம் 51 அதுதான். நான் உமக்கு விரோதமா நான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன். என்னுடைய எலும்புகள் எல்லாம் என்ன செய்து? அவர் அந்த பாரத்தோட அழுத்தத்தை சங்கீதத்துல நிறைய சொல்லியிருப்பாரு. அந்த அழுத்தத்தை என்னால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அந்த குத்துதலை என்னால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. உன்னுடைய பரிசுத்த ஆவியை என்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். எனக்கு அந்த சந்தோஷம் மறுபடியும் என்ன செய்யணும்? வேண்டும். என்றைக்குமே பாவம் நமக்கு தர்ற சந்தோஷம் ஒரு தற்காலிகம். தேவனுடைய வழிகள் தான் நமக்கு நிரந்தர சந்தோஷத்தை என்ன செய்யும்? தரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் மனம் திரும்பின உடனே தேவன் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறார். அதுக்கு ஒரு சில விளைவுகள் இருக்கலாம், ஆனா அதுல இருந்து மீண்டும் என்ன செய்கிறார்? வருகிறார். விலங்குகளின் இரத்தத்தினால் பாவத்தை மூடிய தாவீது ராஜாவுக்கு அந்த இடம் கிடைச்சதுன்னு சொன்னா, இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், மூடப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நாம இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். நமக்கு அந்த மன்னிப்பும் கிருபையும் எவ்வளவு நிச்சயம் இல்லையா? இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களை நோக்கி நீதான் அந்த மனுஷன் சொல்லும் போது, நம்மள நாமளே நியாயப்படுத்திக்காம, குறை சொல்லாம, மற்றவர்கள் மேல பழி போடாமல், சூழ்நிலைகளை காரணம் காட்டாமல், நாம அந்த கான்ஷியஸ், ஆமா நான் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறேன்? தவறி இருக்கிறேன் என்று மனம் திரும்புகிறதுக்காக தான் அந்த வார்த்தை நம்மளை நோக்கி என்ன செய்யுது? வருது.
நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு இல்ல, அவர்கிட்ட இருந்து நம்மளை தள்ளி விடுறதுக்கு இல்ல. நம்ம பாவிகளாக இருக்கும்போதே, நம்ம எதிரிகளாக இருக்கும்போதே நம்மை தேடி வந்து ஜீவனை கொடுத்து தன்னோட அன்பு இன்னதென்று என்ன செஞ்சிருக்கிறாரு? காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். நம்மை ரட்சிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்முடைய பிள்ளை நமக்கு தெரியாம ஒரு தப்பை செஞ்சுட்டு நமக்கு பயந்து நிற்கும் போது நம்ம பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுவோமா? இல்ல. அதை கூப்பிட்டு கண்டித்து அரவணைத்துக் கொள்வோம். அந்த கண்டிக்கிற இடம் எதுக்கு கண்டிக்கிறோம்? வெறுப்புனாலயா? இல்ல, அந்த பிள்ளைய அன்பு செய்யறதுனால என்ன செய்யறோம்? கண்டிக்கிறோம். வார்த்தையும் அதை சொல்லுது. தேவன் தான் நேசிக்கிற புத்திரரை அவர் என்ன செய்யறாரா? சிட்சிக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல. அதை எல்லாரும் மறந்து போயிடுறாங்க. நோயை கொடுத்தது தேவன் தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. நம்ம ஒரு பிள்ளைய ஒரு தீமையான காரியத்தினால என்ன செய்ய மாட்டோம்? சிட்சிக்க மாட்டோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பது போல அவர் நம்மை கண்டிக்கிறார். எதுக்கு கண்டிக்கிறாரு? நம்மளை அன்பு செய்யறதுனால, நம்மளை நேசிக்கிறதுனால, நமக்காக ஒரு நன்மையான திட்டத்தை வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறதுனால அவர் நம்மை கண்டிக்கிறார். அடுத்த முறை ஏன் இன்றைக்கே அந்த வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது நம்மளை நாமளே நியாயப்படுத்தி கொள்ளாமல், மற்றவர்கள் மேல் பழி போடாமல், அதை குறை சொல்லாமல், ஆமா அந்த மனுஷன் யாருதான்? நான் தான். யார மாதிரி? தாவீது ராஜா மாதிரி. அந்த மனுஷன் யாருதான்? நான் தான். அதனாலதான் தாவீது ராஜா அந்த இடத்தை பெற்றிருக்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவர் தப்பே செய்யாதவர் என்பதனாலயா? இல்ல, உண்மையா அவரை நோக்கி பாக்குறாரு. அந்த இருதயத்தை மூடிக்கிட்டு தேவன்கிட்ட போகல, திறந்த இருதயமா, ஓப்பன் ஹார்ட். ஆமா நான் என்ன செஞ்சுட்டேன்? தப்பு செஞ்சுட்டேன். எனக்கு என்ன தேவை? உங்க மன்னிப்பு தேவை, உங்க கிருபை தேவை, உங்க இரக்கம் தேவை, எனக்கு நீங்க தேவை. தேவனை அங்க என்ன செய்து கொள்ளுகிறார்? சார்ந்து கொள்ளுகிறார். அவருடைய வார்த்தை முதல்ல நம்மளை எதற்கு கண்டிக்கிறது? எதற்கு அந்த பிரச்சனையின் வேரை காண்பிக்கிறது என்றால், நம்முடைய பிரச்சனையை சரி செய்யறதுக்கு முன்னால் அந்த பிரச்சனைக்கான வேரை சரி செய்ய அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மை மனம் திரும்ப அந்த வார்த்தை வருகிறது. நம்மளை குற்றப்படுத்த இல்லை, நம்மை குறை சொல்ல இல்லை. மனிதர் போல அல்ல. தேவனை மனுஷன் மாதிரி என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. மனுஷங்க தான் என்ன செய்வோம்? குறை சொல்லுவோம், குற்றப்படுத்துவோம். தேவன் நம்மை குற்றப்படுத்துவது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பிரச்சனை வெளியில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க வேதம் வாசிக்கும் போது, நீங்க சத்தியம் கேட்கும் போது, ஒரு மெசேஜ் கேட்கும் போது, ஒரு வார்த்தை உங்களை தொடுதா? அது உங்களை தனிப்பட்ட முறையில தொடுதா? அது நீதான் ஒன்றை உணர்த்துகிறதா? அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணாம, நம்மளை நாமளே நியாயப்படுத்தி கொள்ளாம, எஸ் அது யாருதான்? நான் தான். நான் இந்த இடத்துல என்ன செய்ய விரும்புறேன்? மனம் திரும்புறேன். நான் இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். சிலுவையில் எனக்கு நித்திய மன்னிப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாவங்களற, என்னோட எல்லா அநியாயத்தை நீக்கி என்னை கழுவி சுத்திகரிக்கிறதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளவையாக இருக்கிறது. அதுதான் அந்த இடத்துல மனம் திரும்பி வர்ற இடத்துக்கான வசனம். அதுதான் அந்த இடத்துல மனம் திரும்புறதுல மாத்திரம்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து உங்களை தூக்கி தொடச்சி உங்களை நடத்தி கூட்டிட்டு போறது யாரோட வேலைதான்? அவரோட வேலைதான். அதுக்குதான் அதோட பேரு கிருபை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க தாவீது ராஜாவோட ஸ்பெஷல், அவர் ஆர்கியூ பண்ணல, அவர் வாக்குவாதத்துக்கு போகல, தன்னை தானே நியாயப்படுத்தி கொள்ளல, காரணம் சொல்லல, மத்தவங்க மேல குறை சொல்லல. ஆமா அது யாருதான்? நான் தான் என்று மனம் திரும்பினதினால் அங்க தேவனால் அவர் என்ன செய்ய முடிஞ்சது? சரி செய்து பயன்படுத்த முடிந்தது. அடுத்த ஒரு உதாரணம், சமாரிய பெண். வாசிக்கலாம், யோவான் 4:16-17-18. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கிருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இந்த அம்மா கிணத்துக்கு எதுக்கு வராங்க? தண்ணீர் எடுக்க வராங்க. ஏசு கிறிஸ்து அவருடைய பிளானையே மாத்தி தான் அந்த இடத்துக்கு வருவார். அவரு
யூதர்கள் பொதுவா சமாரியா வழியா எருசலேமுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அவங்க இன்னொரு வழி வச்சிருப்பாங்க, அது வழியா தான் போவாங்க. இந்த பெண்ணை பார்க்கணும் என்றுதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், வருகிறார். அந்த கிருபை நம்ம தேடாமலே நம்மளை தேடி என்ன செய்கிறது, வருகிறது. நம்ம கொஞ்சம் கண்களை திறந்து கொஞ்சம் அதை கவனிச்சு பார்ப்போம்னு சொன்னா அந்த கிருபை நம்மளை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறத என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது எல்லா பக்கமும் நம்மளை பின்தொடர்ந்து வருது. நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கிருபை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த அம்மாவை தேடி இயேசு கிறிஸ்து போறார். அந்த அம்மா தேடல, அவர் என்ன செய்கிறார், போகிறார். இந்த அம்மா மதியான நேரத்துல தண்ணி எடுக்க போறாங்க. தண்ணி எடுக்க போறதா இருந்தா எப்போ போவாங்க எல்லாரும், காலையில, அப்படி இல்லை என்றால் சாயங்காலம். மதியான நேரத்துல ஏன் போறாங்க, அங்க அந்த ஜனங்களை பார்க்கறத அவாய்ட் பண்ணணும், மற்ற ஜனங்களை பார்க்க வேண்டாம் என்று யாருமே இல்லாத நேரம் என்ன செய்யறாங்க, போறாங்க. எதுக்காக அந்த இடத்துக்கு அப்படி போறாங்க அப்படின்னா, அவமானம், அவங்க பேசுகிற குறைகள், அவங்க வாழுகின்ற வாழ்க்கை முறை சரியா இல்லை. இந்த அம்மாவை பார்க்க இயேசு கிறிஸ்து போய் அவங்க கிட்ட என்ன கேட்கிறாரானா, தண்ணி கேட்கிறாரு. எனக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும். தண்ணி கேட்டுட்டு அடுத்து வாசிக்கலாம், யோவான் 4:16-17-18. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். இங்க இயேசு கிறிஸ்து அந்த அம்மாவோட வாழ்க்கையின் பிரச்சனையா சொல்லல, அந்த பிரச்சனையின் வேரை தொடுகிறார். அந்த அம்மாவுக்கு ஏன் அத்தனை திருமணம் அவங்களுக்கு அது ப்ராஸ்பர் ஆகாம இருக்கு அப்படின்னா, அவங்க பிரச்சனை வெளியில இல்லை, எங்க இருக்குது, உள்ள இருக்கு. அந்த உடைஞ்சு போன உறவுகள், நிராகரிப்பு, அந்த தனிமை, தன்னை யாராவது உண்மையான அன்போட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாங்கிற ஒரு வெறுமை, அதுதான் அந்த அம்மாவோட உள்ளத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த வேரை அவர் தொட்டவுடன் யாருக்கு பயந்து அந்த அம்மா மதியான தண்ணி எடுக்க வந்தாங்களோ அந்த குடத்தை வச்சுட்டு என்ன செஞ்சாங்களா, அந்த மக்களை பார்க்க ஊருக்குள்ள ஓடுறாங்களாம். அப்படி என்றால் என்ன அப்படின்னா, தாவீது ராஜா மாதிரி அந்த இடத்துல அவங்க மனம் திரும்புறாங்க. ஆமா, என்னோட தேவை என்ன இருக்குது, உடஞ்சு போயிருக்கு. இந்த இடத்துல எனக்கு தேவை இந்த தண்ணி இல்லை, எனக்கு தேவை மனுஷங்க இல்லை. அவங்க அந்த அக்செப்டன்ஸ, அந்த அன்பை உடஞ்ச தொட்டிக்கிட்ட, வெடிப்புள்ள தொட்டிக்கிட்ட என்ன செய்யறாங்க, தேடுறாங்க. நம்ம சில வாரங்களுக்கு முன்பாக பார்த்தோம் இல்லையா, ஜீவ நீரூற்றாகிய எண்ணெயை விட்டுட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தெரிந்தெடுத்தாங்க. அது மாதிரி அந்த அம்மாவுக்கு உள்ள ஒரு வெறுமை இருக்கு, அது உடஞ்ச தொட்டி ஆகிய மனுஷங்க கிட்ட அவங்க என்ன செய்யறாங்க, தேடுறாங்க. ஆனா அந்த மனுஷங்க கிட்ட அவங்களுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. இதுதான் அந்த அம்மாவோட பிரச்சனை. அந்த வேற தொட்ட உடனே, அந்த பிரச்சனையின் வேற தொட்ட உடனே அந்த அம்மாவோட வாழ்க்கையே அங்க மாறுது. எஸ், என் பிரச்சனை இது இல்லை, எங்க இருக்கு, உள்ள இருக்கு. எனக்கு தேவை இந்த இடம் இல்லை, எனக்கு தேவை அவர், தேவன் தேவை. அந்த வெறுமையை யாரால நிரப்ப முடியும், இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நிரப்ப முடியும். அங்க வெளிப்புற தண்ணியே இல்லை, ஆவிக்குரிய ஜீவ நீரை குறித்து அவர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், தாகம் அடைய மாட்டான். அங்க தண்ணி பிரச்சனை இல்லை, அங்க கணவன் பிரச்சனை இல்லை, உள்ளுக்குள்ள உள்ள தாகம், திருப்தி அடையாத ஒரு இடம், நிராகரிக்கப்பட்ட ஒரு இடம், தன்னை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதர்களை தேடுகின்ற ஒரு இடம், அதுதான் அந்த அம்மாவுக்கு பிரச்சனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாருக்காக ஒளிஞ்சு ஓடுனாங்களோ அந்த ஜனங்களை பார்க்கவே திரும்ப என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. ஏனென்றால் அவங்க வாழ்க்கை என்ன செய்யுது, மாறுது. ஒருத்தங்களோட வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவால் தொடப்பட்டு ஒருத்தருடைய வாழ்வு மாறியது என்றால் அவங்க பழைய ஆளா என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அந்த வார்த்தை தொடப்பட்டால், தொடப்பட்ட ஒருவர் நார்மலான ஒரு பர்சனா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு சூழ்நிலைகள்ல ஒரு விடுதலையை பார்க்கணும்னு நினைக்கிறோம், பிரச்சனைகள்ல ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறோம், சரீரத்துல ஒரு சுகம் வேண்டும் என்று நினைக்கிறோம். எந்த இடத்துல எனக்கு தேவன் இதை சரி செய்வான்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களை போல உடைஞ்ச இருதயத்தோட நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம். அவர் வார்த்தையை முதலில் அனுப்புகிறார். அப்படி என்றால் இன்னைக்கு நம்ம தீர்க்கதரிசி எங்க போகணும்னு தேவையில்லை.
வார்த்தையானவரே என்ன செஞ்சிட்டாரு? நமக்குள்ள வந்துட்டாரு. சிலுவையில நமக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. பழைய உடன்படிக்கையில தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவ மனிதர்கள் மூலமாக தமது வார்த்தையை கொடுத்தார். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் அவரே வார்த்தையாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் வார்த்தையை கொடுக்கல, என்ன செஞ்சிட்டாரா? அவரே வார்த்தையாக என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டார். உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்க கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க அறிந்து கொள்ள நேரம் எடுக்கும் பொழுது, அதுக்கு நேரம் கொடுக்கும் போது, அந்த வார்த்தை முதல்ல உங்க பிரச்சனையே இல்லை, அது உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையின் வேரை காட்டுகிறது. காயினுக்கு காட்டியதை போல, இஸ்ரவேலர்களுக்கு காட்டியதை போல, தாவீது ராஜாவுக்கு காட்டியதை போல, சமாரிய பெண்ணுக்கு காட்டியதை போல, அது பிரச்சனையின் வேற நமக்கு எச்சரிப்பாக, அது குற்றப்படுத்துற நோக்கத்தோடு இல்லை, நம்மள குற்றவாளி என்று அது குறை சொல்கிறதற்காக இல்லை, நம்முடைய பிரச்சனையின் வேற சரி செய்து நம்முடைய பிரச்சனையை நீக்குகிறதற்காக, அதுல விடுதலையை கொடுப்பதற்காக, அதுல ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்றதுக்காக, அதுல உயர்த்துகிறதற்காக. அது முதல்ல எதை காண்பிக்கிறதா? நம்முடைய இருதயத்தை காண்பிக்கிறது, நம்முடைய கீழ்ப்படியாமையை அது காண்பிக்கிறது, நம்முடைய இச்சையை அது காண்பிக்கிறது, அந்த பிரச்சனையின் வேற அதை என்ன செய்து காண்பிக்கிறது. அப்படி காண்பிக்கும் போது நம்ம அதுல அஃபண்ட் ஆகாம, காயப்படாம, கோபம் கொள்ளாம, நமக்கு நாமே நியாயம் கற்பிக்காம, மற்றவர்கள் மேல பழி போடாம, உடனே தாவீது ராஜா மாதிரி என்ன செய்யணும்? அந்த மனுஷன் யாருதான்? நான் தான். நான் என்ன செய்யறேன்? மனம் திரும்புகிறேன். இந்த ஒரு மனம் திரும்புதலுக்காக தான் அந்த வார்த்தை என்ன செய்யுது? வருது. நீங்க இஸ்ரவேல் மக்களை எடுத்து பாருங்க, அவங்க ஒரு நாளும் என்ன செய்யல? மனம் திரும்பல. நீங்க அந்த நியாயாதிபதிகள் எல்லாம் எடுத்து வாசிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் ஒரு நியாயாதிபதின்னு சொல்லி ஒரு தெய்வ மனுஷனை எழுப்புவாரு. அவர் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருப்பாங்க. அவர் இறந்து போயிட்டாருன்னா மறுபடியும் விக்கிரகங்கள் பின்னாடி என்ன செஞ்சிருவாங்க? போயிருவாங்க. ஏனென்றால் பிரச்சனை அங்க ரட்சகர் இல்லாதது இல்ல, பிரச்சனை எங்க இருக்கு? உள்ள இருக்கு. தேவன் ஒரு ஃபார்மேட்ல தான் செயல்படுறவர் இல்ல. அவர் எப்படினாலும் விடுதலை உங்களுக்கு கொடுக்க முடியும், அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா தேவனுடைய சிறந்த முறை வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவிப்பது. ஏனென்றால் அந்த பிரச்சனையின் வேர் தீர்க்கப்படாமல் இருந்தால் அந்த ஒடுக்கம், அந்த சிறையிருப்பு, அந்த பிரச்சனை மறுபடி என்ன செய்யும்? வரும். நீங்க வேதாகமம் முழுவதும் இந்த உதாரணங்களை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதனால வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது, தேவனுடைய வார்த்தை உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில பேசும். அது பொதுவானதுன்னு நினைக்காதீங்க. தனிப்பட்ட முறையில பர்சனலா அது உங்களை நோக்கி வருகிறது. உங்க இருதயத்துல அது உணர்த்தும், உங்க இருதயத்தை படம் பிடித்து காட்டும், உங்கள் உள்ள நிலைமையை வெளியரங்கமாக்கி உங்களுக்கு தான் காமிக்கும். காமிக்கும் போது நம்ம அதுல எஸ்கேப் ஆகக்கூடாது, ஓடி என்ன செய்யக்கூடாது? ஒழியக்கூடாது, நமக்கு நாமே நியாயம் கற்பித்து கொள்ளக்கூடாது, மற்றவங்களை தூக்கி குறை என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. இந்த வார்த்தை என்கிட்ட என்ன சொல்லுது? எனக்கு அது என்ன சொல்லுகிறது? அது உங்கள் பிரச்சனையின் வேரை சரி செய்ய காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு அந்த மனுஷன் நீதான் சொல்லி அந்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வெறுமை, நம்முடைய இச்சை, நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய மன்னியாமை, எந்தெந்த இடத்துல ஆவியானவர் இன்றைக்கு அது நீதான் என்று உணர்த்துகிறாரோ அந்த இடத்துல நம்மை நாமே, என்னை நானே நான் நியாயப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. நான் இவ்வளவு நாள் நியாயப்படுத்தி கொண்டிருந்தேன், இவ்வளவு நாள் நான் தாவீது ராஜா போல நான் மற்றவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு நான் என் மனதை திறந்து அந்த தவறை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், அந்த கீழ்ப்படியாமையை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், அந்த பலவீனத்தை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், அந்த பாவத்தின் வேரை, பிரச்சனையின் வேரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த இடத்தில் நான் மனம் திரும்ப விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா அநியாயத்தையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்கிறதற்கு, அது நீதியும் உண்மையும் உள்ளவையாய் இருக்கிறதற்காய் நன்றி. அவரது நித்திய மன்னிப்பிலிருந்து அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். பாதுகாப்பு இல்லாத இடத்திலிருந்து தேவனுடைய பாதுகாப்பிற்குள் நான் வருகிறேன். என்னுடைய பிரச்சனைக்கான, சூழ்நிலைகள்ல உள்ள பிரச்சனைக்கான வேரை சரி செய்ய அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு நாம ஒப்பு கொடுக்கலாமா? அந்த வேரை அவர் இன்றைக்கு காட்டுகிறார். பிரச்சனையின்
காரணத்தை இன்று நம்மிடம் காட்டுகிறார். தாழ்மையாக அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும்போது அதை சரி செய்து நம்முடைய வாழ்வில் விடுதலையை வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி அழிவிலிருந்து எங்களை தப்புவிக்கிறீர். உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை நீர் சுகமாக்குகிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைக்காக எங்களுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தை, எங்களுடைய யோசனைகளை, எங்களுடைய எண்ணங்களை வகையறுக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக, எங்களுடைய நோக்கங்களை வெளிப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் பிரச்சனை என்று வெளியே பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனையின் காரணத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். தாழ்மையாய் அதை ஏற்று நாங்கள் கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. அவங்க சரீரங்கள்ல, அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா பாவ சாப நோயின் கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த சுகத்தை, நீர் கொடுத்த சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால உங்க வாழ்க்கையில சரீரங்கள்ல நான் கட்டவிழ்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. உடைய சமூகம் முன் செல்கிறதற்காக நன்றி. உடைய பிரசன்னம் அவர்களை காத்து வழி நடத்துகிறதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தெய்வ வாழ்வு, தெய்வ சமாதானம் உங்க இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.